ஆனா உங்களோட கவலை எதை பத்தி இருக்கு தெரியுமா? ஊழல் குற்றச்சாட்டுல ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. யார் ராஜினாமா பண்ணா ஊழல் குற்றச்சாட்டுல? அமைச்சர் சாய் சரவணன் என்கிறவரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட நிர்பந்தத்தின் காரணமா அவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. அதற்கு பதிலான ஆல்டர்னேட்டிவா வர்றவர் தான் ஜான்குமார். அந்த ஜான்குமார் அவர்கள் யாருன்னா, கோவில் நிலையங்களை ஆட்டைய போட்ட ஒரு மாண்புமிகு தற்போதைய இலாக்கா இல்லாத அமைச்சர். அவருக்கு இந்த அமைச்சரை இலாக்கா கொடுக்காம இருக்கீங்கன்னு ஆடு நினைதேன்னு ஓனாய் அழுத கதையா விஜய் அவர்கள் இந்த சிறுபான்மையின அமைச்சருக்கு குரல் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா இந்த சிறுபான்மையினர் அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? லாட்டரி முதலாளி மார்டின் அவர்களுக்கு சேவகம் செய்வதற்காக தன்னுடைய சட்டமன்ற வளாகத்தையே வாடகைக்கு விட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு இந்த இலாக்கா இல்லாத அமைச்சர். இதை பார்த்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள், இவரு இப்பவே இப்படி எல்லாம் பண்றாரு, இவர் லாட்டரி மார்ட்டினோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இங்க புதுச்சேரியில தேவையில்லாத அரசியல் பண்றாருன்னு அவருக்கு இலாக்காவே கொடுக்காம வச்சிருக்காரு. அதுதான் உண்மையான நிலை. புதுச்சேரியில இருக்கவங்களுக்கு தெரியும்.